தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இதையடுத்து 36 மணி நேரத்தில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 48 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த புதிய புயலுக்கு ஃபானி என பெயர் சூட்ட திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வானிலை மாற்றம் காரணமாக கடல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. அலைகள் பல மீட்டர் துயரத்திற்கு மேலெழும்பி காணப்படுகின்றன. புயல் உருவாகும் என கணிக்கப்பட்டிருப்பதால் நேரம் ஆக ஆக கடல் சீற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் நாளை முதல் கடலுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். அப்போலாம் பெரியவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த மாதம் சித்திரை மாதம் தமிழ் மாதப்படி சொல்லுவாங்க, இந்த மாதம் வரும் அந்த மாதம் வரும். இப்போ ஒரு 4-5 வருஷமாக அது வருது கிடையாது. ஆனால் அது வந்துக்குது அதுமாரிலாம் கோடை மாதம். கோடை மாதம் எப்படி என்ன கணக்கு அது? அதாவது சித்திரை மாதம் சொல்லுவாங்க, சித்திரை பெசில் சொல்லுவாங்க, சித்திரை புயல்னு. சித்திரை புயல் ஆமாம், அது வந்து வருஷம் வருஷம் எப்பவும் வருது தான். அது இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் அது வரல. அது இப்போ முன்னாடி எங்கள் தாத்தாலாம் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த மாதம்லாம் புயல் வரணுன்னு. அதுதான் இருக்குல்லே படு பயங்கரமாக அது மோசமான புயல். ஆமாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்கரை கிராமங்களான சின்னத்துறை, வள்ளவிலை, இறைந்துறை, குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் 2ஆம் நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வீடுகளுக்குள் கடல் நீர் புகுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் மீனவர்கள் 2ஆம் நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் கட்டியப்பட்டணம் மீனவ கிராமத்தில் அதிகாலையில் கடல் நீர் திடீரென குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. பலத்த அலையோடு ஏற்பட்ட கடல் அரிப்பால் 3 வீடுகள் இடிந்து விழுந்தன. மற்ற வீடுகளில் கடல் நீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர் வீடுகளுக்குள் புகுவதை அறிந்தவர்கள் அவசரமாக வீட்டிலிருந்து வெளியேறியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடல் அரிப்பை தடுக்க அப்பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் தூண்டில் வளைவு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.